வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்தி கதையில் மே 9 இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நவீன் இருக்காருல்ல, அவர் துர்காட்ட வந்து பேசுகிறாரு. இது மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் துர்கா நினைக்கிறாங்க, இவனை எப்படியாவது அம்மா கிட்ட சிக்க வைக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நேராக நவீன் கிட்ட, இங்கே பாரு, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறில்ல, ஸோ நீ என்னை லவ் பண்ணுறதுக்கு ஏதாவது லவ் லெட்டர் கொண்டாந்து கொடுக்குறியா? லவ் லெட்டர் கொண்டாந்து கொடுத்தீன்னா தான் நீ எந்த அளவுக்கு என்னை காதலிக்கிற அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னதோட நவீன் சொல்கிறாரு, அவ்வளோதானே, நான் போய் எழுதிட்டு வரேன் அப்படின்ட்டு நவீன் இங்கேருந்து போகிறாரு. போயிட்டு லவ் லெட்டர் எழுதுறாரு துர்காவுக்காக. எழுதி கொண்டாந்து நேராக துர்கா கிட்ட என்ன அப்படின்னு சொன்னதோட துர்காவும் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. துர்கா அந்த லவ் லெட்டரை வாங்கி பார்த்துட்டு, சூப்பர், இது போதுமே அப்படின்னு. அப்போ நவீன் கேட்குறாரு, நல்லா இருக்கான்னு சொல்லு. அப்போ துர்கா சொல்கிறாங்க, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அம்மா கிட்ட காமிச்சு கேட்டுடலாமே. இதை கேட்டதோட நவீன் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன துர்கா இப்படி சொல்கிற? அப்போ துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் எப்படியாவது வந்துட்டு உன்னை அம்மா கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நீ தொப்பை வந்து மாட்டி. நம்ம நவீன் கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு மேடத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனால் துர்கா கேட்குறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு வந்து லவ் லெட்டர் கொடுத்துருப்ப, இதை பற்றி நான் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியா? நான் அப்போ உடனே போயிட்டு அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அங்கே வந்து நின்றுட்டு, என்ன துர்கா, ஏன் இப்படி சத்தம் போடுற, என்ன ஆச்சு? அப்போ துர்கா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா, இந்த வீட்டுக்கு ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, இந்த நவீன், இவன் நல்லவன்னு நினச்சி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. இவன் எப்பேற்பட்ட கேடி வேலையை பார்த்துருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏன் துர்கா, என்ன ஆச்சு? அப்போ கார்த்தி, மயில் வாகனம் எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ நம்ம நவீன் துர்காவை பார்த்து, தயவு செஞ்சு சொல்லிடாத துர்கா அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனால் துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்ன மாதிரி ஆளுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் சரியாக வரும். உனக்கு நான் கேட்குதா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க இந்த டிரைவர் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. நேராக நம்ம நவீனை பார்த்து, இங்கே பாருங்க, என்ன இது அப்படின்னு சொல்ல துர்கா சொல்கிறாங்க, அம்மா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதை படித்து பாருங்கள். சாமுண்டீஸ்வரி அதை வாங்குறாங்க. வாங்கி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. நவீன், என்ன இது? அப்போ நவீன் அமைதியாக இருக்காரு. துர்கா சொல்கிறாங்க, அம்மா, இவங்கிட்ட என்னம்மா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க? இவனை இப்போவே இந்த வீட்டை விட்டு துரத்தி விடு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நவீனை பார்த்து, இங்கே பாரு நவீன், நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாரு, ராஜா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக தான் முன்ன நான் வந்துட்டு வேலைக்கு சேர்த்தேன் அப்படின்னு. அப்போ நவீன் நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம், மறுபடியும் இந்த தப்பு பண்ண மாட்டேன். அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, இந்த மாதிரி ஆளை நீ வீட்டுக்குள்ளே விடுறது தப்பு. ஏற்கனவே ஒரு டிரைவரை தான் நீ மாப்பிள்ளையாக்கி வச்சிருக்க. மறுபடியும் அந்த மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்த இவன் இந்த வீட்டுக்கு மறுபடியும் மாப்பிள்ளை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அக்கா, இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கட் பண்ணி விடுறது தான் நல்லது. இவனை இதுக்கு மேலே இந்த இடத்துல வேலைக்கு வச்சிக்க வேணாம். நம்ம வீட்டு பொண்ணுக்கு எவ்வளோ தைரியமாக வீட்டுக்குள்ளேயே வந்து லவ் லெட்டர் கொடுக்குறான் அப்படின்னா இவன் சாதாரண ஆள் கிடையாது. இது கேட்டதோட நவீன் கெஞ்சுறாரு, மேடம், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக நவீனை பார்த்து, இங்கே பாரு தம்பி, நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உனக்கு இதுக்கு மேலே இந்த இடத்துல வேலை இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதோட நவீன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, நீ சரியான முடிவு எடுத்திருக்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் நேராக அந்த நவீனை பார்த்து, சரி கிளம்பு அப்படின்னு சொன்னதோட நவீன் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. நவீன் அந்த இடத்துலேருந்து போனதோட ராஜா ரொம்ப கவலையாக இருக்காரு. சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்காத அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ராஜா வந்துட்டு சோகமாக இங்கேருந்து போயிட்டு நவீனை போய் பார்க்குறாரு.
நவீன் வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, ஏன் நவீன் இப்படி பண்ற? நவீன் சொல்றாரு, இல்ல கார்த்தி, எனக்கு வந்துட்டு துர்காவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதான் நான் லவ் லெட்டர் கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்கல. துர்கா தான் லவ் லெட்டர் மாதிரி ஒன்று எழுதிட்டு வா, அது என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னான். உடனே நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஆனால் இதை அவ இப்படி சொல்லி பிரச்சனையை உண்டாக்குவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி விடு அப்படின்னு சொன்னதோட ராஜா சொல்றாரு, சாரி கார்த்திக், என்னாலதான் உனக்கு பிரச்சனை. கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல விடு நவீன், பார்த்துக்கலாம். நவீன் சொல்றாரு, கார்த்தி, எனக்கு உண்மையாவே துர்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவகிட்ட என் காதலை நிரூபிக்கணும். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு நவீன், இப்போதைக்கு இது சரியான ஒரு நேரம் கிடையாது. நீ போயிட்டு வீட்டில் உள்ளவங்களை கூட்டிட்டு வந்துட்டு பொண்ணு கேளு. இதை கேட்டதோட நவீனும், சரி கார்த்தி, இதுவும் சரியான ஒரு முடிவு தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நவீன் அந்த இடத்துல இருந்து போனதோட ராஜா வீட்டுக்குள்ள வராரு. வந்ததோட சந்திரா நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாரு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நவீன் துர்காவை லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியாது, தேவையில்லாம ஏன் மேல இப்படி பழி சொல்லாதீங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீ தான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள மாப்பிள்ளை ஆகுன, அதே மாதிரி அவனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு மாப்பிள்ளை ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சந்திரா பேசுறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம், நான் அப்படிப்பட்ட ஒரு பிளான்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாரையுமே சுலபமா ஏமாத்திடுறான், பேசிடுறான். சோ அவர்கிட்ட கேட்டு நம்ம அடுத்த பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை எல்லாருமே அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்காக நேரா அந்த கோவிலுக்கு கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா இங்க வாங்க அப்படின்னு. கார்த்தி வந்ததோட சாமுண்டீஸ்வரி ராஜா கிட்ட, இந்தாங்க மாப்பிள்ள, 70 லட்சம் ரூபா பணம், இதை பத்திரமா வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போயிட்டு நேரா செங்கல் சூளைக்கு போயிட்டு எல்லாருக்கும் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க மேடம், இதுக்கான ஏதாவது அட்டாச்சு ஃபைல்ஸ் இருக்கா, இது லீகலா உள்ள பணம் அப்படிங்கறதுக்கு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள, அதுக்கான செக்கெல்லாம் எதுவுமே வாங்கவே இல்லையே. கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு கிளம்புறாங்க. அவங்க ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு என்னடா நான் பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டேனே அப்படின்னு இப்ப கூட உனக்கு சந்தேகமா இருக்கும். சோ இது எல்லாம் எதுக்காகன்னா, இது மாதிரி நான் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி, நீ என் மேல உள்ள கோவத்தினாலதான் இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுக்கிற. இங்க பாரு, என் மேல உள்ள கோவத்தினால நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீல்ல, இதுவே நாளைக்கு உன் அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரையுமே பிரியிற மாதிரி இருக்கும். அதை பத்தி ஏன் ரேவதி யோசிக்க மாட்டேங்கிற? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, என் லைஃப பத்தி அவங்க யாராவது யோசனை பண்ணி பார்த்தாங்களா? அம்மா கிட்ட நான் எவ்வளவு கெஞ்சினேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைம்மா, தயவு செஞ்சு என் விருப்பத்துக்கு மாறா எதுவும் முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு நான் கெஞ்சினேன்னா அம்மா கொஞ்சமாவது கேட்டாங்களா? கேட்கவே இல்லைல்ல. அவங்களுக்காக மட்டும் நான் ஏன் யோசிக்கணும், நான் என்னோட லைஃப தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க ரேவதி. உடனே கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, உன்னோட முடிவுக்கு நான் இனிமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா அவரோட திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்புறாரு. எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. அப்பதான் சந்திரா நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போனை பார்த்துட்டு, சந்திரா போன் பண்றா அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நாங்க எல்லாருமே அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு கிளம்பிட்டோம். அக்கா 70 லட்சம் ரூபா பணத்தை அங்கதான் கொண்டுட்டு வரா. சோ நீங்க அடுத்து என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இதை கேட்டதோட சிவனாண்டியும், சரி சந்திரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா சிவனாண்டி நேரா இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்கு போன் பண்றாரு. அவங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, யாரு எவரு அப்படிங்கறது இதெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு ஒரு இடத்துல ஒரு முக்கியமான டீட்டெயில் கிடைச்சிருக்கு. சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெரிய புள்ளி அவங்க கையில கணக்கிலே இல்லாத 70 லட்சம் ரூபாய் பணம் கையில இருக்கு. அதனால அந்த பணத்தை நீங்க இப்பவே போனீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க கேக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, சார், என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, கொடுத்தேன், அதை நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொன்னதோட
அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, இங்க பாருங்க, இன்னைக்கு பெரிய புள்ளியான சாமுண்டீஸ்வரி வீட்டுல நம்ம ரைடுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. நேரா கோவில்ல வந்துட்டு இருக்காங்க ரேவதியோட அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜா வந்துட்டு அந்த 70 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் ரூம்ல பத்திரமா வைக்கிறாரு. வச்சுட்டு வெளியில வந்துடுறாரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, பணத்தை பத்திரமா வச்சிருக்கீங்களா? ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, பணமெல்லாம் பத்திரமா தான் இருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம சந்திரா வந்து நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்து அக்காவை கைது பண்ண போறாங்க. தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு வந்து கடைசியில அக்கா காரி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட போறா அப்படின்னு சந்தோஷத்துல அந்த சந்திரா இருக்காங்க. அதே நேரத்துல அஹ் அங்க வந்துட்டு ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வராங்க. கார்த்தி அவங்கள பார்த்ததோட ஷாக் ஆகுறாரு. இவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்கல்ல, அத்தை வேற இது மாதிரி 70 லட்ச ரூபா பணம் கணக்குல இல்லாம இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இந்த பணம் வந்துட்டு சேலரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு உள்குட்டு இருக்கு அப்படின்ட்டு கார்த்தி நேரா ரூமுக்கு போயிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அங்க நிறைய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த பணத்தை ஒரு கவர்ல போட்டு தண்ணியில வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக சரியான ஒரு கவர்ல போட்டு பணத்தை குழம்புகளை வச்சு திணிச்சு வச்சிடறாரு. அப்புறமா இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம், இது மாதிரி உங்க கையில கணக்குலே இல்லாம நிறைய பணம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம், அதனால உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு, சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்டயுமே பேசக்கூடாது, போனை கொடுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட இருந்து போனை வாங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்றாங்க, மேடம், கணக்கு வழக்கிலேயே இல்லாத காசு உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத கேள்விப்பட்டோம், அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்தோம். இல்லைன்னா நாங்க ஏன் இங்க வர போறோம், நாங்க வந்துட்டு கண்டிப்பா சர்ச் பண்ணியே ஆகணும், நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம ராஜாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி, வீட்டுல உள்ள எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, சர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சந்திரா இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா என்னக்கா இது, நம்ம கிட்ட தானக்கா 70 லட்ச ரூபா பணம் இருக்கு, இப்பதானக்கா எடுத்துட்டு வந்தேன். இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திராட்ட சொல்றாங்க, சந்திரா, டிவி இல்லாம இந்த இடத்துல வளராத, இப்படி நீ வளர்றதுனால நம்மளுக்கு தான் பிரச்சனை, உனக்கு தெரியாதா எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு, நீயாவே என்கிட்ட 70 லட்ச ரூபா பணம் இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுவ போல, கொஞ்சம் வாய மூடு சந்திரா. இது கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்ட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஏ சாமுண்டீஸ்வரி, என்ன மிரட்சியே, இப்ப உன் கையில தாண்டி 70 லட்ச ரூபா பணம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ போலீஸ் கிட்ட மாட்ட போறடி, உன்னை கைது பண்ணிட்டு போறத என் கண்ணால பாக்க போறேன் அப்படின்னு சந்திரா சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து நீ இடத்த எல்லாம் செக் பண்றாங்க. எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. அதே நேரத்துல நம்ம ராஜராஜா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, நம்ம கிட்ட 70 லட்ச ரூபா பணம் இருக்கிறது வெளியில எப்படி தெரிய போனுச்சு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதாங்க எனக்கு தெரியல, நம்ம கையில இருக்கிற பணம் எப்படி வெளியில வெளியாட்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப அவங்க வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம், நாங்க எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டோம் மேடம், எந்த இடத்துலயுமே பணம் இல்ல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சார், நாங்க அப்பவே சொன்னோம்ல, இந்த மாதிரி இல்லீகல் பணம் எல்லாம் நாங்க வச்சுக்கிறது கிடையாது, எங்களுக்கு அதுக்கான அவசியமும் இல்ல, யாரோ உங்களுக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது யாருன்னு சொல்லுங்களேன். அவங்க சொல்றாங்க, மேடம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களால கொடுக்க முடியாது மேடம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. பணம் இல்லைன்னதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா, பணத்தை காணும்னு சொல்லிட்டு போறாங்க, அந்த பணம் எங்கக்கா போயிருக்கும்? அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, என்னங்க, பணம் எங்கங்க போனுச்சு? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், அவங்க எல்லா இடத்துலயுமே தேடிட்டாங்க, சோ பணம் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ராஜராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, சரி, நான் போயிட்டு நான் வச்ச இடத்துல இருக்கான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு இந்த பணம் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா ரூமுக்குள்ள பணம் இல்ல. ராஜராஜா அங்கிருந்து ஓடி வந்து, சாமுண்டீஸ்வரி, வச்ச இடத்துல பணத்தை காணும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னங்க சொல்றீங்க? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, நான் வச்ச இடத்துல பணத்தை காணும், எங்க போயிருக்கோம்? அப்ப கார்த்தி நிக்கிறாரு. சந்திரா சொல்றாங்க,
ஒருவேளை அவங்க எடுத்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களோ. அப்ப ராஜராஜா சொல்றாரு, என்ன சந்திரா முட்டாள் மாதிரி பேசுற? இங்க பணம் இருக்கிறது தெரிஞ்சுதான் வந்தாங்க. அந்த பணத்தை அவங்க எடுத்திருந்தா இந்நேரம் ஈஸ்வரிய கைது பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க கையில பணம் கிடைக்கல, பணம் வேற எங்கேயோ போயிட்டு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பணம் எங்கதான் போயிருக்கோம். அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அந்த பணத்தை நான் தான் வச்சிருக்கேன். இது கேட்டதோட சந்திராவுக்கு சந்தோஷாக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, நீங்க வச்சிருக்கீங்களா? கார்த்தி நேரா குழம்பு வைக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு மோர்ல இருந்து அந்த பணம் இருக்கிற கவரை எடுக்கிறாரு. அதை பார்த்ததோட சந்திராவுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கு. சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இங்க வந்துச்சு? கார்த்தி சொல்றாரு, நான் வெளியில நிக்கும் பொழுது இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்ததை பார்த்து உடனே பணத்தை கொண்டாந்து இதுல வச்சுட்டேன், நீங்க சிக்காம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்களும் மாட்டிக்கல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சூப்பர் மாப்பிள்ள, ரொம்ப திறமையா செயல்பட்டு இருக்கீங்க. அப்ப சந்திரா டக்குன்னு, நிறுத்து, உனக்கு எப்படி இந்த ட்ரிக்கெல்லாம் தெரியும்? அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம், நான் ஆரம்பத்திலேயே அத்தை கிட்ட கேட்டப்போ இந்த பணத்துக்கான ரிசிப்ட் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. சோ இதை பயன்படுத்தி எதிரிங்க யாராவது யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இந்த பணம் வந்தப்பயே எனக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்ததோட எனக்கு வந்துட்டு சந்தேகம் ஆயிருச்சு. உடனே பணத்தை கொண்டாந்து இதுல வச்சுட்டேன். இது இந்த பணத்துக்கான ரெசிப்ட் இல்லதான், ஆனா இது ஒண்ணும் தவறான முறையில வந்த பணம் கிடையாது. இது கேட்டதோட சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா தொட்டதுக்கும் மாப்பிள்ளைய பத்தி இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, ராஜா நினைச்சதை விட நீ நல்ல திறமையான ஆளாதான் இருக்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி அப்படின்னு. அப்ப ரேவதி எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல இன்னும் திறமையான ஆளுதான் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜராஜாட்ட, என்னங்க இந்த பணத்தை இதுக்கு மேலேயும் இங்க வச்சுக்கிறது நல்லதில்ல, போயிட்டு எல்லாருக்கும் சலரி கொடுத்துருங்க. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, சூப்பர், நீ திறமையான ஆளாதான் இருக்க, எதுவுமே தெரியாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப நீ நல்லா திறமையான ஆளாதான் இருக்க. எங்க அம்மா ரொம்ப பெரிய அவமானத்துல சிக்க பார்த்தாங்க, எங்க அம்மாவை நீ காப்பாத்தி இருக்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி தேங்க்ஸ் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அதே மாதிரி நான் வெளிநாடு போறதுக்கும் நீ உதவி பண்ணுவ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருக்கேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் கண்டிப்பா உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, தேங்க்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ராஜராஜட்ட, என்னங்க நம்ம நினைச்சதை விட ராஜா ரொம்ப திறமையானவரா தான் இருக்காரு, நான் அவரை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். அப்ப நம்ம ராஜராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, என்னைக்குமே உன் முடிவு தப்பா போகாது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே தொடர்ச்சியா புது புது அப்டேட்ஸ் பார்க்கலாம். சோ இதே மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.